அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். வெளியான பெரியார் பேத்தியின் லீலைகள், கனிம வள கொள்ளை, பறிபோன உயிர். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், நாங்களாம் பெண்ணியவாதிகள், நாங்களாம் ஈவேரா பேத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நபர்களினுடைய வண்டவாளம் இப்போ தண்டவாளத்தில் ஏற தொடங்கியிருக்கு. அதுலேயும் நான் பெண்ணியவாதி, பெரியார் மணிமேகலையை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்ன ஒரு பெண் அவங்களுடைய தாயின் முன்பாக உட்கார்ந்து கொண்டு எந்த மாதிரியான இழிவான வேலையை பண்றாங்க அப்படின்ற விஷயத்த பாருங்க. இரண்டாவது விஷயம், கனிம வள கொள்ளை சம்பந்தமா வெளியில வந்து போராடி அரசு அலுவலகங்களில் போயிட்டு புகார் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக அந்த புகார் வெளியில வந்த காரணத்திற்காக, வெளியில லீக் ஆன காரணத்திற்காக சமூக ஆர்வலர் ஜகபர் அலி அவர்களை அங்க இருக்கக்கூடிய சமூக விரோத கும்பல் லாரி ஏற்றி கொண்டு இருக்காங்க. இந்த விஷயம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல கூட நாங்க சமூக ஆர்வலர்கள், நாங்க தான் இங்க எல்லாத்தையுமே பாதுகாக்கிறோம்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய போராளிகள் ஒருத்தம் கூட வாய் திறக்கல. இந்த வீடியோல இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம், இங்க இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள். உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய சில்லறை வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய முக்கியமான வேலை, முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? நான் எனக்கு விருப்பப்பட்டவங்க கூட எப்போ வேணாலும் போவேன், எங்க வேணாலும் போவேன், எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. அதையும் மீறி கேள்வி கேட்டா ஐயோ பாருங்க ஆணாதிக்கவாதி, ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா சில உருட்டுகளை உருட்டுவாங்க. நான் ஒரு வீடியோவை மெர்ச் பண்றேன், நீங்க பாருங்களேன். இப்ப நானு யார் கூடயோ செக்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரிய வந்ததுன்னா செருப்ப கழட்டி அடிப்பேன். அம்மா, எல்லாருக்கும் உடல் தேவை இருக்கும்ல. இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால இவ்வளவு ஃப்ரீடமா பேசுறதுக்கு காரணமே மணியம்மையும் பெரியாரும். பாத்துக்கங்க, இவ்வளவுதான் இவங்களுடைய தரம். தன்னை பெற்ற தாயின் முன்பாக அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான ஒரு இழியான ஒரு வேலையை இந்த பெண்மணி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல பிரபலமான ஒரு தொகுப்பாளராக இருக்கக்கூடிய பெண்மணி தன்னுடைய அம்மாவின் முன்பாக உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் பேசுறது எப்பேற்பட்ட ஒரு அணுகுமுறை. நீ பேசுறத கூட ஓகே, அதை வீடியோவா எடுத்து வெளியில விட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க? நீங்களும் உங்க அம்மா முன்னாடி இதெல்லாம் கேளுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல இது போன்ற கேவலமான வேலைகளை நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வளரக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி பண்றாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண் தன்னுடைய தாயின் முன்பாக அமர்ந்து கொண்டு நான் இந்த மாதிரி உடல் உறவு வச்சுக்கிட்டா நீ என்னமா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க தரம் கெட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ. இதெல்லாம் போய் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். பட் இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, வெளியில நாங்கள்லாம் ஈவேரா பேத்திகள், எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க யாரும் அடக்க முடியாது, ஒடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னை பெற்ற தாயின் முன்பாக அமர்ந்து கொண்டு பேசக்கூடிய பேச்சை பார்த்துக்குங்க. இதை இவங்க என்ன சொல்லி கொடுக்க வராங்க இந்த சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இந்த பெண் என்ன சொல்ல வராங்கன்றத கொஞ்சம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல துப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்க அந்த பெண்மணியே பார்த்தா கூட கொஞ்சமாவது புத்தி வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இரண்டாவது விஷயம், கனிம வள கொள்ளை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த கஞ்சா விற்கிறவனை காட்டி கொடுத்தாலோ, இல்லை சட்டவிரோதமாக மது விற்கிறவனை காட்டி கொடுத்தாலோ, இல்லை சட்டவிரோதமாக பார்களை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறவனை காட்டி கொடுத்தாலோ, மணல் கொள்ளை அடிக்கிறவனை காட்டி கொடுத்தாலோ, இல்லை அது சம்மந்தமாக புகார் கொடுத்தாலோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புகார் கொடுத்த அங்க இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அவங்களோட பற்றியான மொத்த டீட்டெயிலும் கொண்டு போய் கொடுத்துட்டு, பாருப்பா இவன் தான் புகார் கொடுத்துருக்கா, நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் நடந்துட்டு இருக்கு. அதே போலதான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இருக்கக்கூடிய வெங்கூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராமத்துல ஜகபர் அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் சமூக ஆர்வலர், அதிமுகவில் முன்னாள் கவுன்சிலரா இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்கலூரை சேர்ந்த ஜெகபர்லினா, திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து
நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் வந்து 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை, திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டு மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை வந்து அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடயமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தெளிவாக பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? அப்படி சொல்லியும் எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை மனு கொடுத்தும் இந்த கனிம வள கொள்ளை கூட்டத்தை பிடிக்க முடியாம அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக தகவல் வந்து யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த குவாரிகளை நடத்தக்கூடிய பெரும் முதலைகள் கிட்ட இந்த மாதிரி ஜகஃபர் அலி அவர்கள் உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவலை கசிய விட்டுருக்காங்க. உடனடியா அவர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் போய் தொழுகையை முடிச்சுக்கிட்டு வரும்போது லாரி ஏற்றி கொண்டு இருக்காங்க. இதை வந்து ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு நாடகத்தையும் காட்ட, விபத்து போல ஒரு நாடகத்தை சித்தரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம். ஒரு கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரு சமூக ஆர்வலரை லாரி ஏற்றி கொண்டுக்கக்கூடிய இந்த கேடுகட்ட நபர்களுக்கு என்ன மாதிரியான தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. சட்ட விரோதிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மூலமா தகவல்களை கொடுத்து நீங்க யாரு வெளியில வந்து போராடினாலும் அவங்கள முடிச்சிருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து உலா வந்துட்டு இருக்கு. பல நபர்கள் இதை பத்தி அண்ணாமலை அவர்கள் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க நாங்க தாங்க போராளி, நான் தான் காடு வளர்ப்ப இந்த சமூக ஆர்வலர், நான் சூழ்நிலை போராளி, நான் இயற்கையை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட இந்த ஒரு படுகொலைக்கு, இந்த ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்கல. இந்த பியூஷ் மனுஷன் ஒரு உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, அவன் கூட இன்னும் வாயை திறக்கல. அப்போ இதற்கு மேலும் வந்து என்ன இவங்க பயத்தை காட்டுறாங்க அப்படின்னா, நீ வெளியில வந்து கனிம வள கொள்ளை சம்பந்தமாகவோ இல்லை போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக விற்பது சம்பந்தமாகவோ தகவலை நீ கொடுத்தனா உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழகம் வந்து தள்ளப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஜகஃபர் அலி அவர்களுடைய அந்த கொடூர கொலைக்கு அவருக்கு சரியான நீதி கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஒரு ஆடு வெட்டுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்காக ஐயோ எங்களுடைய மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திரண்ட அன்பான இஸ்லாமிய சொந்தங்கள், உங்களினுடைய ஒரு நபர், உங்க சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் இன்னைக்கு சமூக விரோதிகளால கொல்லப்பட்டிருக்காரு. பட் அதே போல ஒரு போராட்டத்தை ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக நீங்க நடத்தி காட்டுவீங்களா? யோசிச்சு பாருங்க. இது போன்ற விஷயங்களுக்கு தான் நீங்க ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தணுமே தவிர மற்ற விஷயங்களுக்காக நீங்க போராடுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் இதையும் நீங்க சேர்ந்து உங்களுடைய போராட்டம் நடத்துங்க. பாருங்க, உங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்துல ஒரு நபர் போராட்டம் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியதற்காக கொல்லப்படுறார் அப்படின்னா எந்த அளவுக்கான பாதுகாப்பை உங்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க உங்களுடைய பார்வைக்கே நான் வந்து விடுறேன்.